Nice morning to all. Today 8th standard second lesson poem பார்க்குறோம். Lessons in life. வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்கள். ஓகேவா? இது என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் இது என்னென்ன நம்ம லெசன்ஸ் லேர்ன் பண்ணுறோம். இதில் ஃப்ரெண்ட்ஷிப்போட மெயின் கேரக்டர் என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது நமக்கு எப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் எல்லாத்துக்குமே இந்த வேர்ல்டில் இருக்கிற அத்தனை ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸை, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸை இந்த போமில் சொல்லியிருப்பாங்க. திஸ் போம் ரிட்டன் பை டேனியல் ஹோ அண்ட் பிரிகெட் பிரைண்ட். 2 மெம்பர்ஸும் ஜாயின் பண்ணி, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸை சொல்கிறதுனால 2 மெம்பர்ஸ் ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதோட சென்டர் ஆஃப் த மெயின் தீம் என்ன அப்படின்னா, சிங்கிள் கிரியேச்சர்ஸ் இன் திஸ் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இந்த நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறதையும் இங்கே இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வார்ம் அப் கொஷின்ஸு. வாட் டூ யூ ஃபீல் வென் யூ மெட் யுவர் ஃப்ரெண்ட் ஆஃப்டர் எ லாங் டைம்? ரொம்ப நாள் கழித்து ஒரு 2 இயர்ஸ் 1 இயர்ஸ்க்கு அப்புறம் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டை நீ பார்த்தேன்னா எப்படி ஃபீல் பண்ணுவ? ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. பில்டிங் எ ஃப்ரெண்ட்ஷிப் வித் சம் ஒன் இஸ் ஈஸி ஆர் டிஃபிகல்ட்? ஒய்? மற்றவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது ஈஸியானதா, ரொம்ப கஷ்டமானதா? இட் இஸ் ஈஸி. ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் நெவர் எக்ஸ்பெக்ட்ஸ் எனிதிங். அதாவது நம்ம அடுத்தவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். பட் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் எதையுமே என்ன பண்ணாது, எக்ஸ்பெக்ட் பண்ணாது, எதிர்பார்க்காது. ஓகேவா? தென் போம் திஸ் மெமரி போம்ப்பா. டோட்டலாக எவ்வளோ லைன்ஸ் இருக்கும் அப்படின்னா 18 லைன்ஸ் இருக்குது. ஓகேவா? 18 லைன்ஸ் இருக்கிற இந்த போமு நம்ம இப்போ பார்க்கலாம். ஹேவிங் எ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் லைக் பிளான்டிங் ஃப்ளவர். ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் ஃப்ளவர். ஷோ லவ் அண்ட் கைண்ட்னஸ், இட் ஒன் டே வில் ப்ளூம். லெட்ஸ் பி அவேர் ஆஸ் வி வாக் ஆன் திஸ் பிளானட். Even the tiniest creature needs room. Even the tiniest creature needs room. Having a friend is like planting flower. Show love and kindness, it one day will bloom. Let's be aware as we walk on this planet. Even the tiniest creature needs room. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குறதுங்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு பிளான்ட்டை நட்டு வைக்கிற மாதிரி. ஷோ லவ் அண்ட் கைண்ட்னஸ், இட் ஒன் டே வில் ப்ளூம். நம்ம அன்பையும் பாசத்தையும் நேசத்தை மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அது ஒரு நாளைக்கு என்ன ஆகும், ப்ளூம்னா மலரும். பூ மலருதுலே, மொட்டு பூவாக விரியுதுலே, அது மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது மலர்ந்துடும். Let's be aware as we walk on this planet. நம்ம இந்த பூமியில் எப்படி நம்ம நடக்கிற போது கேர்ஃபுல்லாக இருப்போமோ, அதே மாதிரி ஈவன் த டைனஸ்ட் கிரியேச்சர் நீட்ஸ் ரூம். இங்கே இருக்கிற சின்ன உயிரினத்துக்கு கூட என்ன வேணும், ஒரு இடம் தேவைப்படுது. தென் lessons in life are not always so simple. Lessons in life are not always so simple. Nothing you were given will ever come free. Nothing will
Nothing you are given will ever come free. Even the smallest of gifts deserves thank you. Even the smallest of gift deserves thank you. I respect you and you respect. I think of you and you think of me. இது என்ன அப்படின்னா, லெசன்ஸ் இன் லைஃப் ஆர் நாட் ஆல்வேஸ் ஸோ சிம்பிள். வாழ்க்கை பாடங்கிறது வந்து அவ்வளோ எளிமையானது, சிம்பிளானது இல்லை. நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. உனக்கு கொடுக்கப்படுற எதுவுமே, அதாவது கடவுள்கிட்ட வர்றது எதுவுமே வந்து ஃப்ரீயானது கிடையாது. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் டிசர்வ்ஸ் தேங்க்யூ. அது வந்து வர்றது ரொம்ப சிறுசாக இருந்தால் கூட அது நீ வந்து நன்றிக்கு உரித்தானது. நீ வந்து அதுக்கு தேங்க் பண்ணியே ஆகணும். ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட். நான் உன்னை மதிக்கிறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறேன், ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நீ என்னை மதிக்கணும், என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ. நான் உன்னை நினைக்கிறேன், அதே மாதிரியே என்னை நீயும் நினச்சிக்கணும். ரிமெம்பர் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் இம்பார்ட்டண்ட். ரிமெம்பர் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் இம்பார்ட்டண்ட். நம்ம நினைவில் வச்சுக்கணும், நம்ம மைண்டில் வந்து செட் பண்ணிக்கணும். இங்கே இருக்கிற எல்லாமே என்னது, ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான், ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தான். வென் யூ ஆர் ஃபர்காட்டன் இட் மேக்ஸ் யூ ஃபீல் சேட். நீ உன்னை மறக்கும்போது, நீ எதையாவது மறந்துட்ட அப்படின்னா அது உன்னை வந்து என்ன பண்ணும், ஃபீல் சேட். இட் மேக்ஸ் ஃபீல் சேட். அதை நம்ம ஒன்றை மறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து என்ன பண்ணும், கவலையை கொடுத்துரும். நோ தட் யூ மேட்டர் அண்ட் யூ மேக் எ டிஃப்ரென்ஸ். நோ தட் யூ மேட்டர் அண்ட் யூ மேக் எ டிஃப்ரென்ஸ். நீ வந்து மதிப்புள்ளவனாக இருக்கணும், நீ மதிப்பானவன் தான். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், அது வந்து உனக்கு உருவாக்கும். எப்படி, நீ வந்து ரொம்ப மாற்றத்தை வந்து ஏற்படுத்தினேன்னா மட்டும்தான் உன்னை வந்து அதை எப்படி காட்டும், நீ மதிப்புள்ளவனாக காட்டும். லெட் நோ ஒன் சேம் யூ ஆர் மேக் யூ ஃபீல் பேட். லெட் நோ ஒன் ஷேம் யூ ஆர் மேக் யூ ஃபீல் பேட். உன்னை யாரும் வந்து அவமானப்படுத்துகிறாங்களோ, கவலை அடைய வைக்கிறாங்களோ, அதையெல்லாம் என்ன பண்ணாத. நீ வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நடந்துக்கூடாது. அவங்க வந்து நம்மளை கவலைப்படுத்துகிற அளவுக்கும் நம்மளை வந்து அவமானப்படுத்துகிற அளவுக்கு என்ன பண்ண, சேம்னா அவமானம், அது மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நடந்துக்கூடாது. நெக்ஸ்ட்டு, lessons in life are not always so simple. Lessons in life are not always so simple. Nothing you are given will ever come free. Even the smallest of gift deserves thank you. I respect you and you respect. I think of you and you think of me. ஃபஸ்ட்டில் அந்த வந்ததே தான். வாழ்க்கை பாடங்கிறது அவ்வளோ சிம்பிளானது இல்லை. உனக்கு கொடுக்குற எதுவுமே வந்து ஃப்ரீயானது கிடையாது. இங்கே சின்ன சின்ன உயிரினங்களுக்கு கூட என்னது, நன்றிங்கிறது அக்செப்ட் ஆனது, உரிமையானது. நான் உன்னை மதிக்கிறேன், அதே மாதிரியே நீயும் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணும். உன்னை நான் நினைக்கிறேன், அட் த சேம் டைம் நீயும் என்னை நினைப்பாயாக. யார் எழுதுனது, டேனியல் ஹோ அண்டு பிரிட்ஜெட் பிரையண்ட்டுங்கிற 2 மெம்பர்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேரும், ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இந்த போமை ரைட் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பேஜில் இருக்கிறது மீனிங்ஸு. கைண்ட்னஸ், ஹம்பிள். கைண்ட்னஸ்னால் ஹம்பிள். ஹம்பிள் மீன்ஸ் ரொம்ப பொலைட்டாக நடந்துக்கிறது. தென் ப்ளூம், கம் இன்டு. ப்ளூம் மீன்ஸ் நான் சொன்னேன்ல, ஒரு மொட்டு வந்து மலர்றது. டைனஸ்ட், டைனஸ்ட் மீன்ஸ் ஸ்மால். டைனஸ்ட் மீன்ஸ் ஸ்மாலஸ்ட். டைனி சொல்கிறோம்ல, டைனியோட மீனிங் என்ன, ஸ்மால். அதே மாதிரி தான் டைனஸ்ட், ஸ்மாலஸ்ட். ஃபர்காட்டன், மறந்து போகிறது. ஃபர்காட்டன்னா மறந்து போகிறது, நம்ம நினைவுலேருந்து எடுத்துறது, அவுட் ஆஃப் மைண்ட். டிசர்வ்ஸ், பி குவாலிஃபைடு ஃபார். பி குவாலிஃபைடு ஃபார், நமக்கு உரித்தானது. அதை வந்து நம்ம குவாலிஃபை பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறது தான் டிசர்வ்ஸ்.
நெக்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ், அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் ஐ வில் சென்ட் யூ. நெக்ஸ்ட்டு figure of speech. This is one of the poem part. Figure of speech. What is mean by figure of speech? A simile is a figure of speech in which two unlike things are compared using the words like or as. Figure of speechங்கிறது சிமிலிங்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். அதாவது டூ அன்லைக் திங்ஸ், அதாவது ரெண்டு விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு, ஒப்பிடுவதற்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்டை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், சிமிலின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது லைக் ஆஸ், லைக்குங்கிறது விரும்புகிறது, ஆஸ்னாலும் அதே போல். ஓகேவா? லைக்குங்கிறதும் ஆஸுங்கிறதும் இந்த வேர்ட்ஸை பயன்படுத்துகிறது தான் கம்பேர் பண்ணுறது. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ். as blind as a bat means that someone is not willing to notice. வவ்வாலை போல் கவனிக்க விருப்பம் இல்லாமல் இருக்காது. as blind as a bat. like peas in a pod. பட்டாணி காய் வந்து எப்படி இருக்கும், பட்டாணி மாதிரி இருக்காது, ரெண்டும் ஒரே மாதிரி தான். as wise as an owl refers to someone who is very smart, knowledgeable. ஆந்தை போல், அதாவது வைஸ்னா அறிவு, ஆந்த மாதிரி ரொம்ப அறிவோடு இருக்கிறது. white like a mouse refers to someone who is silent, white. சுண்டலி போல் அமைதியாக இருக்கிறது, அது எப்படி இருக்கும், இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எலி என்ன பண்ணும், இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், அடியிலேயே பறிச்சுக்கிட்டே போய் வேறு பிளேஸில் போய் அதுக்கு தேவையானதை கேதர் பண்ணிக்கும். as brave as a lion refers to someone who is too brave, courageous. சிங்கம் மாதிரி நல்லா பிரேவாக இருக்கிறது, போல்டாக இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இதுக்கும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுற ஆன்சரை. தென் மெட்டாஃபர். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வர்றது ஃபஸ்ட்டு சிமிலி. சிமிலி வந்து லைக்கு ஆஸ் இந்த ரெண்டு வேர்டை கம்பேர் பண்ணி வர்றது தான் சிமிலி. அதாவது ரெண்டு வேர்ட்ஸை கம்பேர் பண்ணும், அதாவது ஒரே வேர்டு ரெண்டு மீனிங்கை கம்பேர் பண்ணும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா, ஒன்றை வந்து நோட்டீஸ் பண்ணும், இதை வந்து சொல்லும். ஓகேவா? கவனிக்க, அதாவது வில்லிங்கு, அவங்களுக்கு முடியுமா முடியாதாங்கிறது. தென் குவைட் அமைதியாக இருக்கிறது, சிமிலர், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வெரி ஸ்மார்ட் அண்ட் நாலேஜபிள், அறிவாக இருக்கிறத கம்பேர் பண்ணுறது, அது மாதிரி இருக்கிறதுல தான் இந்த சிமிலி வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா மெட்டஃபர். Metaphor is quite similar to a simile as a metaphor. மெட்டாஃபருங்கிறது சிமிலி மாதிரியே டூ மேட்டர்ஸை இன்டைரக்டாக வந்து சொல்கிறதா வந்து மெட்டாஃபர். ஓகேவா? இன்டைரக்டாக மறைமுகமாக சொல்கிறதா மெட்டாஃபர். பட் எ மெட்டாஃபர் ஹேஸ் அண்ட் இம்ப்ளைடு ஆர் ஹிடன் மீனிங். நான் சொன்னேன்ல, மறைமுகமாக ஹைட் பண்ணி சொல்கிறது தான் மெட்டாஃபர். மீனிங் பிட்வீன் அன்ரிலேட்டட் திங்ஸ். ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் எப்படி இருக்காது, ஓப்பனாக வந்து அதோட விஷயங்கள் இருக்காது. ஹியர் ஃபார் எ மெட்டாஃபர் வி டூ நாட் யூஸ் த வேர்ட்ஸ் சச் ஆஸ் லைக் ஆர் ஆஸ். இங்கே எப்படி சிமிலியில் வந்து லைக்கும் ஆஸும் யூஸ் பண்ணுவோம், பட் மெட்டாஃபரில் வந்து அந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணவே மாட்டோம். எக்ஸாம்பிள்ஸ். மை ஃபாதர் வாஸ் பாய்லிங் மேட் implies that he was too angry. எங்கள் அப்பா எப்படி இருந்தார், ரொம்ப பாய்லிங் மேடுனா கொதிச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி பைத்தியமாக கொதிச்சுட்டு இருக்கன்னா, இங்கே எப்படி இருக்கு, என்ன வந்து மறைஞ்சு வந்திருக்கு, ஆங்க்ரி, கோபம் வந்து மறைஞ்சு வந்திருக்குறியா, அதுதான் வந்து மெட்டஃபர். she is the apple of my eye. அவளோட கண்ணு எப்படி ஆப்பிள் மாதிரி, அதோட கண்ணோட கருமணி வந்து ஆப்பிள் மாதிரி இருக்கிறத சொல்கிறது தான் மெட்டஃபர். நெக்ஸ்ட்டு யுவர் பிரெயின் இஸ் அ கம்ப்யூட்டர்.
இதில் என்ன வந்து மறைச்சிருக்கு, நம்மளோட ஸ்மார்ட்னஸும் குவிக்னஸும். நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறோங்கிறத நம்மளோட பிரெயின் வந்து எதை மாதிரி இருக்குது, கம்ப்யூட்டர் மாதிரி. தென் her voice is music to his ears. அவங்களோட பேச்சு திறன் வந்து பேசுகிற பேச்சு குரல் வந்து எப்படி இருக்குது, ஒரு கேட்குறக்கே இனிமையானதாக இருக்குது. இதில் என்ன வந்து மறைஞ்சு வந்திருக்கு, மியூசிக்கலோட அது கேட்குற வாய்ஸ் வந்து நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, ஃபீலிங் ஹாப்பினஸ். தென் த கிவன் டாஸ்க் வாஸ் ப்ரீஸ். நமக்கு இங்கே வந்து என்ன மறைஞ்சிருக்குன்னா டிஃபிகல்ட்டானதாக இருக்கும். இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட். நமக்கு வந்து அது வந்து கொடுத்தது வந்து எப்படி ஒரு கடினமானதாக இல்லை. அவங்க கொடுத்த வேலை பணி எப்படி நமக்கு கடினமானதாக கஷ்டமானதாக இல்லை. அதில் இருக்கிற எக்ஸசைஸ். தென் இதோட போம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண அப்படின்னா, இதில் இருக்க ஃபஸ்ட்டு 10 லைன்ஸ், டோட்டலாக 18 லைன்ஸ் இருக்குது. 10 லைன்ஸ் மெமரி பண்ணிட்டு இதில் இருக்கிற புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் ஷீட் சென்ட் பண்ணுவேன். அதையும் மெமரி பண்ணிட்டு ஹோம் டெஸ்ட் எழுதி ரைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக்கில் நமக்கு எக்ஸாம் வந்துடும். இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற லெசன்ஸ் வரைக்கும் தான் நம்ம எக்ஸாம் கொஷினுக்கு எடுக்க போகிறோம். இதில் வந்து இன்னும் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, புக் பேக்கில் இருக்கிற கிராமர் பேட்டர்ன்ஸு நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு வந்து அதை நான் டீச் பண்ணிடுவேன். ஓகே, தேங்க்யூ. ஆல் ஆர் ரெடி டு த ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாம்.